ஹாய் ஹலோ வணக்கம். நான் ராஜ் பேசுறேன். இன்னைக்கு பக்தியுடன் ராஜ்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு, ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, நவ திருப்பதி கேள்விப்பட்டிருக்கீங்க, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சில பேர் கேள்விப்படல அப்படின்னா இந்த நான் சொல்ல போற இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நவ திருப்பதி சான்ஸ் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா நீங்க நவ திருப்பதி எல்லாருமே தரிசனம் பண்ணுங்க. அப்படி சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்படி நவ திருப்பதியை தரிசிக்கலாம் ரொம்ப எளிய முறையில அப்படின்றத நம்ம உங்களுக்கு ஈஸி மெத்தட் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கான சிறப்பு பதிவு தான் இது. சரிங்களா? சரி, நவ திருப்பதி ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற நிறைய, அதாவது ஒரே இடத்துல நவ திருப்பதியும் அமைஞ்சு இல்ல, வேற வேற இடத்துல இருக்கு. அதை பத்தி தான் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன். சோ நவ திருப்பதிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்துல நவ திருப்பதிகளை நீங்க தரிசிக்கணும் அப்படின்ற ஆவல் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒரே நாளைக்கு 9 பெருமாளையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுதான் இந்த நவ திருப்பதியோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்ரீ வைகுண்டத்துல ஆரம்பிக்கணும். ஸ்ரீ வைகுண்டத்துல இருந்து நவ திருப்பதிக்கு சரியான போக்குவரத்து வசதி கொஞ்சம் இல்ல. அதனால ஒரு காரோ வேனோ அந்த மாதிரி தான் நீங்க ஹையர் பண்ணிக்கணும். சரிங்களா? சோ அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படி வாகனங்கள்ல போறவங்களுக்கு அப்படி நீங்க லைக் அதுல டிராவல் பண்ணீங்க அப்படின்றது, அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் நவ திருப்பதியை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ எந்த நேரமா இருந்தாலும் சரி, எந்த கோவில் வழி நீங்க போனாலும் தடை இல்லாம நீங்க போய் தரிசனம் பண்ணிட்டு முடிச்சுட்டு வரலாம். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பிரைவேட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டாலும், பப்ளிக் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால பொது வாகனம் இல்லாம தனி வாகனத்துல நீங்க போனீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற இந்த வழிமுறைகள் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் போக முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அங்க ஸ்டே பண்ணி ஒரு 2-3 நாள் பார்க்க வேண்டியது வரும். ஏன்னா ஒரே நாளைக்கு ஃபுல்லா கவர் பண்றது கஷ்டம். ஓகேங்களா? பட் நீங்க வேனோ காரோ ஹையர் பண்ணிட்டு போறீங்கன்னா நீங்க நான் இப்ப சொல்ல போற மெத்தட ஃபாலோ பண்ணி நவ திருப்பதிகளையும் பார்த்துட்டு வந்துடலாம். சோ சரி, ஓகே, இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா கோவில் இப்ப கொரோனா பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி பின்னாடி திறந்து மூடுறா. ஆனா ஜென்ரலா கோவில்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் சில கோவில்லாம் 5:30, 6 மேக்ஸிமம் திறந்துடுவா. சோ 9 கோவில்லையும் நடை திறந்திருக்கும் நேரங்கள் நமக்கு தேவை இல்லையா? எத்தனை மணிக்கு திறப்பா, எத்தனை மணிக்கு சாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நேரங்களை உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நவ திருப்பதியில முதல் ஸ்ரீ வைகுண்டம் காலை 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு திறந்திருக்கும். மாலை 5 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும். சோ ஸ்ரீ வைகுண்டம்ல 8 மணிக்கு நட சாத்திடுவா. அடுத்தது ஸ்ரீ வரகுண மங்கை காத்தால 8 மணிக்கு தான் கோவில் திறப்பா, 1 மணிக்கு மூடிடுவா. அதே மாதிரி மாலை ஈவினிங் 1:30 மணிக்கு கோவில் திறப்பா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் கோவில். சோ பிளான் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அடுத்தது திருப்புளியங்குடி காத்தால 8 மணிக்கு கோவில் திறப்பா, மத்தியானம் 1 மணிக்கு நட சாத்திடுவா. அதே மாதிரி ஈவினிங் 1:30 மணிக்கு, மாலை 1:30 மணிக்கு திறப்பா, 6 மணிக்கு நட சாத்திடுவா. அடுத்தது ரெட்டை திருப்பதி காத்தால 8 மணிக்கு கோவில் ஓபனிங் டைம், மத்தியானம் 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவா. அதே மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு கோவில் திறப்பா, 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவா. அடுத்தது பெருங்குளம் காத்தால 7:30 மணிக்கு கோவில் திறப்பா, 12 மணிக்கு கோவிலை மூடிடுவா. மாலை 5 மணிக்கு கோவில் திறப்பா, 8:30 மணி வரைக்கும் கோவில் இருக்கு. சரிங்களா? அடுத்தது தென் திருப்பேரை. தென் திருப்பேரை நீங்க பாத்தீங்கன்னா மார்னிங் 7:30 7:30 மணிக்கு நட திறந்துருவா, 12 மணிக்கு நட சாத்திடுவா. சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு ஓபனிங் டைம், 8:30 மணி வரைக்கும் கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் நட சாத்திடுவா. திருக்கோளூர்ல காலம்பரை 7:30 மணிக்கு கோவில் திறப்பா, 12 மணிக்கு மூடிடுவா. ஈவினிங் டைம் 5 o'clock, ஈவினிங் 5 மணிக்கு கோவில் திறந்து 8 மணிக்கெல்லாம் மூடிடுவா. அடுத்தது ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரி காலம்பரை 6 மணிக்கே கோவில் உங்களுக்கு திறந்துடுவா. மத்தியானம் 12 மணி வரைக்கும் நீங்க தரிசனம் பார்க்கலாம். அப்புறம் கோவில் நட சாத்திடுவா. அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு கோவில் திறப்பா, 8:45 வரைக்கும் கோவில் திறந்திருக்கும். சோ இப்ப நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன டைமிங் நவ திருப்பதிக்கான டைமிங்க சொல்லிட்டேன். ஸ்ரீ வைகுண்டம், ஸ்ரீ வரகுண மங்கை, திருப்புளியங்குடி, ரெட்டை திருப்பதி, பெருங்குளம், தென் திருப்பேரை, திருக்கோளூர், ஆழ்வார் திருநகரி, இந்த இடத்துல எல்லாம் ஓபனிங் க்ளோசிங் டைம் மார்னிங் ஈவினிங் சொல்லிட்டேன். ஓகேங்களா? சோ இப்போ காலங்காத்தால அதிகாலையில உங்களோட யாத்ரா டிராவல ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எந்த வழியா நீங்க போனீங்கன்னா அந்த 9 திருப்பதி நவ திருப்பதியும் முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்றேன்.
காத்தால 6 மணிக்கு ஆழ்வார் திருநகரியை நீங்க வந்து ரீச் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் 6 o'clock மார்னிங் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி எந்த இடத்துல ஸ்டே பண்றீங்களோ அங்கேருந்து பிளான் பண்ணிட்டு கரெக்டா மார்னிங் 6 மணிக்கு 6 o'clock வந்து நீங்க ஆழ்வார் திருநகரியை ரீச் பண்ணிட்டீங்கன்னா அழகா 6:45 மேக்ஸிமம் 7க்குள்ள தரிசனம் முடிச்சுட்டு, உங்களுக்கு சப்போஸ் எனக்கு மார்னிங் பசிக்கும் நான் சீக்கிரம் சாப்பிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இல்லையா காஃபி டீ குடிக்கிறவங்களா இருந்தா கூட சரி, காஃபி டீயோ இல்ல டிஃபனோ என்னவா இருந்தாலும் சரி, மத்தியானம் வரைக்கும் பசி தாங்குற மாதிரி நீங்க தியானம் சாப்பிட்டுடணும். சாப்பிட்டுட்டு 7 to 7:30க்குள்ள நீங்க உங்களோட மாலைன்ற காலை சிற்றுண்டி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்க கரெக்டா 7:30 மணிக்கு எங்க போயிடணும்னா திருக்கோளூருக்கு கிளம்பிடணும். ஃபர்ஸ்ட் ஆழ்வார் திருநகரியை முடிக்கிறீங்க, அங்கேருந்து திருக்கோளூருக்கு போறீங்க. 8:15க்கு அங்க நீங்க போய் ரீச் ஆயிட்டு அங்கேருந்து தென் திருப்பேரை பக்கத்துலயே இதெல்லாம் இருக்கு. சோ தென் திருப்பேரைக்கு போறீங்க. 9 மணிக்கு அங்க போய் ரீச் ஆறீங்க. அங்கேருந்து ரொம்ப கிட்ட பெருங்குளம் 9:45க்கு அங்க போய் ரீச் ஆறீங்க. அப்புறம் ரெட்டை திருப்பதி தரிசனத்தையும் நீங்க 10:45க்குள்ள பார்த்து முடிச்சிடலாம். எல்லாம் பக்கத்துல தான் இருக்கு. சோ நீங்க அடுத்தடுத்து நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம். சரி, இங்க 10:45 11 வச்சுக்கோங்களேன். நீங்க தரிசனத்தை பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது அங்கேருந்து நேரா ஸ்ரீவைகுண்டம் கிளம்பிடலாம். ஸ்ரீவைகுண்டம் கிளம்பினீங்கன்னா ஒரு 11:45ல இருந்து 12க்குள்ள நீங்க போய் அங்க தரிசனத்தை முடிச்சிடலாம். அங்கேருந்து திருவரகுணமங்கை அங்க நீங்க போயிடலாம். திருப்புளியங்குடிக்கும் நீங்க போய் 1 o'clock தரிசனத்தை பார்த்து முடிச்சலாம். ஏன்னா எங்கெல்லாம் 1 o'clock வரைக்கும் நட திறந்திருக்கா இல்லையா. சோ இங்க வந்து நீங்க 12 ஸ்ரீவைகுண்டத்துல 12க்குள்ள பாத்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து திருவரகுணமங்கையும் சரி திருப்புளியங்குடியும் சரி ரெண்டுத்தையும் 1 o'clock தரிசனம் பண்ணிடலாம். ரொம்ப பக்கத்துல தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள்ல போயிட்டீங்க, கியூல நிக்க வச்சிடுறாங்க, வரிசையில நிக்க வச்சிடுறாங்க, அதனால ஏதாவது டிலே ஏற்பட்டது அப்படின்னா மத்தியானம் 1:30 மணிக்கு திரும்ப நட திறந்துடுறதுனால நீங்க திருவரகுணமங்கை திருப்புளியங்குடிய அடுத்தடுத்து நீங்க தரிசனம் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது கிடையாது. திரும்ப 1:30க்கு நட திறந்துருவா ஆஃப்டர்நூன். அதனால நீங்க மத்தியானம் அங்க பாத்துட்டே நீங்க கிளம்பிடலாம். சரிங்களா? ஒருவேளை மார்னிங் 8 to 9 ஸ்ரீவைகுண்டத்துல உங்க யாத்திரா நீங்க தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 2வது ஆழ்வார் திருநகரி, 3வது திருக்கோளூர், 4வது தென் திருப்பேரை, 5வது பெருங்குளம் இதெல்லாம் முடிச்சு 12 மணிக்குள்ள நீங்க முடிச்சுட்டு அது உங்க டைமிங் ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் சில பேருக்கு ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு 8 to 9 அந்த மாதிரி டைம்ல ஸ்ரீவைகுண்டத்துல யாத்திராவை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்தது ஆழ்வார் திருநகரி, அடுத்த திருக்கோளூர், அடுத்த தென் திருப்பேரை, பெருங்குளம் இந்த இடத்த 12 மணிக்குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெட்டை திருப்பதி, திருப்புளியங்குடி, அப்புறம் வரகுணமங்கை நீங்க போய் நிறைவு செஞ்சிடலாம். சோ சில பேர் என்ன பண்ணா ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு பசிக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மத்தியான உணவுக்கு அப்புறம் நீங்க கிளம்பினீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெட்டை திருப்பதியில ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு திருப்புளியங்குடி, அப்புறம் வரகுணமங்கை, ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர், அப்புறம் வந்து தென் திருப்பேரை, பெருங்குளம் அப்படின்னு நிறைவு பண்ணலாம். சரி, ஈவினிங் நான் 4 o'clock தாங்க ஸ்டார்ட் பண்றேன் என்னோட யாத்திராவை அப்படின்னு சொன்னீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இருட்டினதுக்கு அப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் போகாம கொஞ்சம் வழியா தான் போக பார்க்கணும். இன்கேஸ் அப்படி பண்ணிட்டீங்க 4க்கு தான் டைம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இருட்டினதுக்கு அப்புறம் தாமிரபரணியோட வலப்புற திருப்பதிகள், அதாவது ரெட்டை திருப்பதின்னு சொல்றோம் இல்லையா, அங்க அப்புறம் திருப்புளியங்குடி, பெருங்குளம், தென் திருப்பேரை ஸ்தலங்களை நீங்க வந்து பயணிக்கிறத தவிர்த்துடணும். காரணம் என்னன்னா ரொம்ப ரூட்ஸ் வந்து கஷ்டம், குறுகிய பாதை, ரொம்ப நேரோ ரூட்ஸ், அப்புறம் வந்து லைட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கிடையாது, ரோட்ஸ் சரி இல்லை, அதுக்கப்புறம் வந்து வாகனங்கள்லாம் நிறைய போகாது. உங்களுக்கு திடீர்னு உங்க வாகனங்கள் ஏதாவது ஒரு ரிப்பேர் பழுதுபட்டு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து உதவிகள்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க அந்த மாதிரி இப்ப நான் கடைசியா சொன்ன மாதிரி இந்த 4 o'clock மேல ஸ்டார்ட் பண்றத நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சோ நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஈஸி மெத்தட்ஸ் எதை எப்படி கவர் பண்ணணும் மார்னிங், இல்ல சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டா ஒரு 8 o'clock 9 o'clock 10 o'clock ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த ஹோல் டேக்குள்ள எப்படி நீங்க நவதிருப்பதியும் கம்ப்ளீட் பண்ணலான்றத நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் நவதிருப்பதி போய் தரிசனம் பண்ணுங்க. அவ்வளோ அழகா இருப்பா எல்லா பெருமாளும். ஆழ்வார் திருநகரெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருப்பாரு. நம்மாழ்வார் பிறந்த இடம், நிறைய தோஷங்கள் நீக்க வல்லது. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூரா இருக்கட்டும், எல்லாம் திருப்புளியங்குடியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான ஸ்தலங்கள்.
அதனால இப்ப திருக்கோவில்லாம் பார்த்தீங்கன்னா திவ்ய தேசத்துல ஒண்ணு. சோ அப்படி இருக்கும்போது ஒன்னொன்னுக்கும் விசேஷம். காழ்வாத்திரம் திவ்ய தேசத்துல ஒண்ணு. சோ எல்லாமே நீங்க போய் நல்லா சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு வேண்டிட்டு நீங்க வரணும்ன்றதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, take care.